ஹலோ கைஸ், இன்னைக்கு அப்போக்லிப்ஸ் பிரிங்கர் அனிமேயோட எபிசோட் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எபிசோடில் கடைசியாக ஒரு சீனை காட்டியிருப்பாங்க, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு பொண்ணை காட்டியிருப்பாங்க, அவளுக்கு டவுட் வந்திருக்கும். கீழே இருக்கிற காண்டினென்ட், அதாவது நம்ம ஹீரோ இருக்கிற அந்த காண்டினென்ட்ல இந்த இடத்துல பார்பேரியனை பார்த்தன்னு வேற அவங்க சொல்லியிருப்பாங்களா. காண்டினென்ட்ல ஏதோ ஒரு புதுசாக மர்மமான விஷயம் நடக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணணும்னு சொல்லி அவங்க எல்லாருமே அங்க போயின்னு இருக்காங்க. போற வழியிலையும் அவகிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷலான செயின்ட்டுக்கான பவர்லாம் இருக்கு அப்படின்னு அவங்க பேசுறாங்க. ஆனா பார்க்கும் போது அப்படியெல்லாம் ஒன்னும் தெரியல. ஏகப்பட்ட காப்ளின்ஸோ இவங்களை நோக்கி வருமா, அவங்களுக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. அந்த பொண்ணு சும்மா ஏதோ ஒரு ஸ்பெல்ல தான் போடுறா. இதனால அந்த இடமே தீயால தகன்னு பயங்கரமா எரியுது. இல்ல செயின்ட்னு சொல்றதை விட ஒரு டிஸ்ட்ரக்டிவான வெப்பன்னு சொல்லலாம். இந்த இடத்துல அப்படியே தகன்னு அந்த காப்ளின்லாம் எரிஞ்சிருக்கும்ல. பேக்ரவுண்ட்லயே அந்த வயசானவரோ சொல்றாரு, செயின்ட் சோலினா இவங்களோட பவர் இருக்குல்ல, இவங்களோட பவர் மூலமா ஈவலை அழிக்க முடியும். இவளை அழிச்சு அந்த எரிஞ்சு போன அந்த உலகத்தை மீதியான ஒரு நல்ல லேண்டா மாத்த முடியும். அதே மாதிரிதான் ஆகுது. அந்த இடத்துல பூவெல்லாம் பூத்து ரொம்ப பிரகாசமாகுது. பின்ன இவங்க தான் கிரேட் 7 செயின்ட்ல ஒரு செயின்ட். இவங்களால பண்ண முடியாத விஷயமே இல்ல. அந்த இடத்துல இன்னமும் நேத்து பேசின அந்த விஷயத்த பத்தி அவங்க பேசுறாங்க. இந்த சபிக்கப்பட்ட நிலம், அதாவது நம்ம ஹீரோ இருக்கிற நிலத்துல ஒரு ஆபத்தான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அங்க அவங்க போகலான்னு பாக்குறாங்க. ஆனா பர்மிஷனே இல்லாம போனா ஒரு பெரிய ஆபத்தா இருக்கும். அதனால அவங்க வேணான்னு சொல்றாங்க. இதனால இவங்களோட பொசிஷனையே அவங்க இழக்கிற மாதிரி கூட இருக்கலாம். அவங்க கேட்கிற மாதிரியே இல்ல, நீங்க கவலையே படாதீங்க, என்னோட ஆளுங்களை அனுப்புறோம். ஆனா இன்னமும் அவங்க கன்வின்ஸ் ஆகல. ஏன்னா நான் தான் அவங்க எல்லாரையுமே காப்பாத்தணும் அப்படின்னு அந்த பொண்ணு அவங்க சொல்றா. இந்த சைடு அட்டுவும் மத்தவங்க கிட்ட சொல்றான், சீக்கிரம் எல்லாருமே என்ன பண்ணிருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம். ஹீரோவும் அப்படியே அதை பாப்பானா, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, ஆமா இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. அது ஒன்றே இல்ல, சைட்ல பாருங்க மீட்டிங் ஏரியான்னு ஒரு ஏரியாவையே அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிங் நீங்க கவலையே படாதீங்க, எல்லாமே ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் நம்மளுக்கான கிங்டமையே நம்ம பில்ட் பண்ண போறோம். மத்தவங்களும் சொல்றாங்க, நீங்க கேட்டபடியே எல்லாருமே இங்க வந்தாச்சு. ஹீரோக்குன்னு ட்ரெஸ் நிறையவே ஐட்டம்ஸ் எல்லாம் தராங்களா. அட இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஃபைனலி இப்பதான் என்னோட பைஜாமாஸை விட்டு ஒரு புது ட்ரெஸ்ஸுக்கு நான் அடாப்ட் ஆயிட்டேன். அங்க ஹீரோக்கு இது பிடிச்சிருக்குன்னு கேட்டோன்னே அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே நம்ம அட்டு தான் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறான். மாதிரி டொமஸ்டிக் அஃபேரை பத்தி எல்லாம் பேசலான்னு. ஆனா நம்ம கிங்கு இன்னமும் அங்கேயும் இங்கேயும் பார்த்துன்னு இருக்கான். அதனால அவ டாபிக்கே மாத்திரான். நம்ம ஏன் உருவாக்கத்தை பத்தி பேசக்கூடாது, அவங்களும் பில்டிங்கை பத்தி கேக்குறாங்க. நம்ம எந்த மாதிரி பில்டிங்கை உருவாக்கலான்னு எல்லா விஷயத்தையும் ஆரம்பிச்சிட்டோம். கிளீனிங்ல இருந்து பிரான்ச்சஸை வெட்டுற வரைக்கும். சரி நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கான வேலையை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். நம்மளால வெறும் வயிற்றோட அங்க சண்டைலாம் இட முடியாதுல்ல, அதனால நம்ம இதை பண்ணி ஆகணும். அதுக்குன்னு நம்ம வாருக்கெல்லாம் போறோம்னு ஆயிடாது, இருந்தாலும் தேவைப்படும் கண்டிப்பா. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அட்டு, கிங்கு தான் இருக்காருல்ல, ஒரு ஆள் அன்லிமிட்டடா ஃபுட் எல்லாத்தையும் உருவாக்க முடியாதா? நீங்க என்ன யோசிக்கிறீங்க, கடைசி வரைக்கும் கிங்கு தான் உங்களுக்கு உருவாக்கி தரணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்படி பண்றது சரியில்லை. எப்படி பார்த்தாலும் நம்மளோட டெரிட்டரி அது எக்ஸ்பேண்ட் ஆயினே போகுது. இதனால நம்மளே உருவாக்குறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இதை கேட்கிற அவருக்கும் சிரியப்படும். அங்க இதனால ஒரு மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிச்சிருங்க, இப்பதான் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இடத்துல ஒரு வித்தியாசமான மரத்தை கட்டுறா, அதை பார்த்தவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. அதெல்லாம் நகரெல்லாம் முடியுது. ஆமா அட்டு, இது என்னது, இதுதான் நம்ம ஃபுட் ஃபெசிலிட்டிக்கு ஒரு சோர்ஸா இருக்க போகுது. அதாவது இந்த ட்ரீக்கு மிஸ்டீரியஸான மீட் இருக்கு. டேஸ்ட் எந்த மாதிரி இருக்கும்னா ஒரு மனுஷனோட சதை அது எப்படி இருக்கும். இதை கேட்டவுடனே எமிலாக்கு ஒரு விதமா இருக்கு. அங்க வயசானவரும் கேக்குறாரு, ஹியூமனோட ஒரு மீட்டா அது உண்மையிலேயே நல்லா இருக்குமா என்ன, எல்லாருக்குமே பிடிக்குமா, அது டவுட் தானே. இதை கேட்குற அவளும் ஒத்துக்கிறா. ஆனா இதை ஸ்டார்டிங் சோர்ஸ் மாதிரி தான் நம்ம பிளான்டே பண்ண போறோம். அதாவது இது வெறும் ஆரம்பம் தான். இதை கேட்குற நம்ம ஹீரோக்கா இது ஜாலியாவும் இருக்கு, இது ஒரு நல்ல விஷயமாவும் தெரியுது. இதனால நம்ம ஹீரோவும் அங்க ஒத்துக்கிறான். இப்போ ஃபுட்டை சேகரிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு குடவுனோ இல்ல அதுக்குன்னு ஒரு ஏரியா தேவைப்படும். அதுக்கு நம்ம எமிலா ஒத்துக்கிறா, இந்த மாதிரி நான் அதை பண்றேன்னு. இதெல்லாம் கேட்கும் போது நம்ம ஹீரோக்கா அங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. டாக்கட்டும் உங்களுக்கு சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான். இந்த இடத்துல இதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தையே சொல்றான், நம்ம டெக்னாலஜியா இதுக்கப்புறம் அக்யூர் பண்ண போறோம். அந்த வயசானவருக்கு இது வரைக்கும் சில பல மேஜிக் தெரியும். டெக்னாலஜியை பத்தி அவங்க கேக்குறாங்க, நம்ம அக்யூர் பண்ண போறோம்னு. ஆப்வியஸா மாகி டேக் அந்த மாதிரி டெக்னாலஜி தான். சிம்பிளா சொன்ன மிலிட்டரி டேக் அந்த மாதிரி டெக்னாலஜியை நம்ம அக்யூர் பண்ண போறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாவும் சொல்றான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேஜிக்கால ஒரு குறிப்பிட்ட கும்பல் அழிக்க முடியும். ஆனா இதுவே நாங்க சொல்ற அந்த மேஜிக் அதனால ஆயிரக்கணக்கான கும்பலையே அழிக்க முடியும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டு அந்த பெரியவர் இன்னமும் ஆச்சரியமா வராரு. நம்ம அட்டு அங்க வேலையை ஆரம்பிக்க சொல்றான். சீக்கிரமா நிறையவே திறமை
இருக்கிற மாதிரி ஆளுங்களை கொண்டு வாங்க, அவங்க மூலமா நம்ம இதை ஆரம்பிச்சாகணும். அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அங்க கோவும் சொல்றான், விஷயத்த பண்ணலான்னு அவன் சொல்லுவானா, அதுக்குள்ள நம்ம ஹீரோ தடுக்கிறான். நம்ம நிறைய விஷயத்த நான் பண்ண விரும்பலன்னு, நான் நிறைய விஷயத்த பண்ணா அது ஒரு பேர்டனா இருக்கும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல உங்களை ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு, அதனால நாங்க என்ன பண்றது? அங்க பெரியவரும் அதே தான் சொல்றாரு. ஆமா, கோ சொல்றது கரெக்ட் தான், ஏன்னா நாங்க ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லன்னு சொல்ல அங்க டக்குட்டோக்கும் இந்த விஷயம் புரியுமா, இதனால அவன் சொல்றான். அப்படின்னா நம்ம ஹீரோவை சமன் பண்ணிடலாம், அப்போ கரெக்டா இருக்கும், இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும், அவளுக்கும் செலவாகுது. ஹீரோன்னு கேட்டோன்னே அவங்களுக்கு விஷயம் புரியல. அங்க இப்பதான் அட்டுவே விளக்குறா, டாக்கட்டுவால ஹீரோஸ் சமன் பண்ண முடியும், அதுங்களாம் மாஸ்டர்ஸ் தான், இதுங்க வந்து இந்த ப்ரொடெக்ட் பண்ற வேலையை பண்ணும், அதனால வேலை மிச்சம் இல்லையா, அதனால நீங்க கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்துல நான் வந்து அதை பண்றேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு சிட்டிசன் வழியா இவங்களுக்கு மானா கிடைக்குது, அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு இவன் ஹாப்பியா வச்சுக்கிறானோ அதுக்கேத்த மாதிரி இந்த எம்பையரும் அப்படியே நல்லா செழிப்பாகும். அதுக்காக அவன் யோசிக்கிறான். இந்த சைடு ஒரு பர்சனை காட்டுறாங்க, லோனஸ்ன்னு. அவன் ப்ரே பண்ணிருப்பானா, அங்க இன்னொருத்தனும் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். நீ என்ன பண்ணிருக்க, டைம் ஆகுதுரா வா, உனக்கு என்ன தெரியலையா, இந்த மாதிரி நான் ப்ரே பண்ணிருக்கேன், இந்த மாதிரி எத்துல நீ கத்தக்கூடாதுன்னு தெரியாதா, உன்னோட வெட்டிங் ரிங்க ஒரு ஜாமா நீ ப்ரே பண்றியோ, இந்த இடத்துல அவளைக்கும் அந்த விஷயத்துக்கு அவன் கண்டுக்கல. ஆமா, உனக்கு வந்து ஏதோ டாக்டரும் ஒய்ஃபும் இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், உங்களோட பேரெல்லாம் என்ன, மிஷினுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், அதை பத்திலாம் இழுக்காம இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். என்னப்பா சொல்ல மாட்டியா, ஏன் கல்நெஞ்சக்காரனா இருக்க, என்னோட ஒய்ஃபோட பேரு மாஷா, என்னோட பொண்ணோட பேரு மீனா. புரியுது புரியுது. போதே நம்ம லோனஸ் அங்க புலம்பினே போறான். அங்கதான் நம்ம ஹீரோ இருக்கிற அந்த இடத்துக்கு போக போறாங்க, அது ஒரு டீமா. அப்படி அதுல அவங்க சக்சஸ் ஆனா நிறையவே விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும், ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், எல்லா பிளேமும் அங்க என் மேலதான் வந்து விழும். அதுக்கும் மேல இவங்களோட குழுலயே பேலதின்னு சொன்னா அது இவங்க ரெண்டு பேர் தான். ஹையர் அப்ஸ் அவங்க வந்து என்னதான் யோசனை இருக்காங்க அதுவும் புரியல, இம்பாசிபிள் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு கணிக்கிறது கூட. லாஸ்ட் நிமிஷத்துல ஏன் கிட்ட இவங்க தள்ளி விட்டாங்க இவனை, அதனால சரியா தெரியல, இதுவும் கண்டிப்பா அவங்களோட பிளானாவும் இருக்கலாம் இப்படின்னு யோசிச்சுட்டு போறான். இவன் இருக்கான்ல கூடவே ஒரு ஹை பேலதின் தான், அதனால இவங்க டீம் இன்னமும் சர்வே ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அங்க வரும்போதே அவன் எல்லாத்தையுமே பார்த்து ஆச்சரியமாகறான். ஏன்னா அந்த இடத்துல நிறையவே வீடெல்லாம் அவங்க உருவாக்கிட்டாங்க, எல்லாமே சும்மா ஆசமா இருக்கு. இது எல்லாத்தையுமே கேம்ல அவன் பார்த்திருப்பான், இப்போ ரியலா க்ளோஸா பாக்குறான். இந்த அளவுக்கு க்ளோஸா பார்க்கும் போது எல்லா விஷயமும் இப்படிதான் இருக்குமோ. அந்த பொண்ணும் வந்து பின்னாடியே விளக்க ஆரம்பிக்கிறான். இங்க ஃபுட்டுக்கான ஷெல்டரும் கூடிய சீக்கிரத்துல ரெடி ஆயிடும், பக்கத்திலேயே தான் நீர்வீழ்ச்சியும் இருக்கு, அதை நாங்க செக் பண்ண இருக்கோம், இதை நம்மளால பயன்படுத்த முடியுமான்னு. இந்த மைனோகிரா இந்த பெரிய நகரத்துக்குன்னு அவங்க ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆபீஸே உருவாக்கி இருக்காங்க, பாக்குறதுக்கு பெருசாவும் நல்லா தெரியற மாதிரியும் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் இதனால ரொம்ப சந்தோஷமா வரான். சந்தோஷமாய் தேங்க்ஸ் சொல்லுவானா, அவனோட முகம் பயங்கரமா இருக்கும், இதுக்கே அவ பயங்கரமா அழுவுறா. மன்னிச்சிருங்க, இதுக்கு முன்னாடி நான் அப்படி பிஹேவ் பண்ணிருக்க கூடாது, அன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சேன், என்ன ஆச்சு இவளுக்கு பயங்கரமா அழுவுறான்னு, நல்ல வேலை எதுவும் இல்ல. டூல பத்திலாம் அவ சொல்றா, இதெல்லாம் நாங்க உற்பத்தி பண்றோம்னு. மரத்தை பார்த்து இன்னமும் அவளுக்கு பயம் இருக்கதா செய்யுது. அட மைக்கிங், நீங்க என் கூடிய வாங்க, உங்களுக்கு அந்த தண்ணி கண்ண டூரை நான் காட்டுறேன். அந்த இடத்துக்கும் அவங்க போறாங்க. என்ன அந்த இடமே ஒரு மாறி இருக்கு, என்னமோ அவங்களுக்கு தெரியல இந்த தண்ணியை குடிக்கலாமா இல்லையான்னு. அவங்க ரெண்டு பேரும் வராங்க. அங்க அட்டுவும் சொல்றான், தண்ணி வந்து சேஃபான விஷயம் தான், இது எப்போ நம்ம மைனோகிராவோட டெரிட்டரியா மாறிச்சோ அப்பயே இந்த தண்ணியும் ரிசோர்ஸா மாறிச்சு. இந்த இடத்துல இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான், அவங்களுக்கும் ரெஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுது. ஏன்னா இவங்க வந்து மைனோகிராவோட சிட்டிசனா மாறிட்டாங்களே. சிம்பிளா சொன்னா இந்த இவ்வளான விஷயத்தினால இவங்களுக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கு, அதனால இவங்களுக்கு இதனால எந்த விதமான பிரச்சனையும் வராது. தண்ணி அவரு குடிக்கிறாரு. அட ஆமா, சொன்னது எல்லாமே உண்மைதான். நம்மளுக்கு இன்னமும் பிரச்சனையா இருக்க விஷயம் என்னன்னா, நம்ம இப்போ சர்வேலன்ஸ் பண்ண இருக்கோம், அது ஓகே, இடம் ரொம்ப ஓப்பனா இருக்கு, கண்டிப்பா வெளியாளுங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்றது புரியுது. ஹீரோட சமனிங்க பத்தி தானே நீங்க கேக்குறீங்க, அவன் வந்தும் ரொம்ப நாள் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? இடத்துல ஹீரோ ஆல்ரெடி வந்தாச்சுன்னு அவ சொல்றான். இந்த இடத்துல அவளோட பவரை கட்டுறா. இப்பதான் அவ சொல்லவே ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அந்த ஹீரோஸ்ல நானும் ஒருத்தி. அதே மாதிரி நான் பயன்படுத்துற இந்த பவர் இது 100ல 1 பங்கு கூட இல்ல. அதே மாதிரி டைம் போக போக இவளோட பவர் இன்னமும் பயங்கரமா அதிகரிக்கும். கேட்கறவங்க இன்னமும் ஆச்சரியமா வராங்க. அப்போனா லீடி அட்டுவோட பவர் இன்னமும் அதிகரிக்குமா? ஆமா, நீங்க கேட்டதும் உண்மைதான். ஆனா அட்டு, நீ வந்து இந்த இடத்த தேவையில்லாம டிஸ்ட்ராய் பண்ணிருக்க வேணாம், மரத்தை கிளீன் பண்ணப்போ. நல்லா ரொம்ப கஷ்டப்படுறான். அங்க பின்னாடியே மத்தவங்களும் சொல்றாங்க, நாங்களும் அதுக்கு ஹெல்ப்புக்கு வரோம். இப்போதான் நம்ம லேடி அட்டு பத்தி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்க கிரேட்டஸ்ட் கிங்காவும் இருக்கீங்க, இன்னமும் ஒரு நல்ல தங்குற இடத்த நாங்க அமைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம ஹீரோ வேணான்னு சொல்றான். என்ன நீங்க சொல்றீங்க, எங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியாது, ஏன்னா நீங்க வந்து நாங்க தங்குற மாதிரியே தங்குறது சரிப்பட்டு வராது, இன்னமும் மாசான இடமா நாங்க ரெடி பண்ணோம். அதுக்கு நம்ம ஹீரோயினா தான் ஒத்துக்கலனாலும் அங்க அட்டு வந்து பேசுவா, மாதிரி சிட்டிசன்ஸோட ஹாப்பினஸ்க்காக ஏச்சும் நீங்க பண்ணணும். அங்க ஹீரோ ஒத்துக்கிறான். அது ஒரு ஃப்ளோட்டிங் ஃபோர்ட்ரஸ் மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, அது வந்து நல்ல விஷயமா தான் இருக்கும். அந்த பறக்கிற சிட்டி அதை பத்திலாம் அவங்க கேட்டோன்னே இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. இது வரைக்கும் நம்ம மேஜஸ்டி, அதாவது நம்ம ஹீரோ சொல்ற விஷயம் எல்லாமே உண்மையா இருக்கும், அதனால அவங்க வந்து பாசிபிள் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதாவது இது கஷ்டமான விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா இது நடக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாருமே அங்க
தலை குனிஞ்சு நம்ம ஹீரோ வணங்குறாங்க. இந்த சைடு அந்த குழுவை காட்டுறாங்க. அவங்களும் பொறுமையா அந்த டார்க் கான்டினென்ட்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வந்துன்னு இருக்காங்க. அங்க போகும்போதே அவன் யோசிக்கிறான், இதே மாதிரி உள்ளேயும் விஷயம் போனா நல்லா இருக்கும்னு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இங்கே இந்த எபிசோட முடியுது. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.